கொழும்பு கல்கிசைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ரயில் மார்க்க சேவை இன்று காலை 5:15க்கு ஆரம்பமாகியது. வணக்கம். வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய நெடிய நீண்ட ரயில் பயணங்களில் ஒன்றாக கருதக்கூடிய காங்கேசன்துறை கல்கிசைக்கு இடையிலான புகையிரத சேவை இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கல்கிசையிலிருந்து காலை 5:15 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த பயணம் தற்பொழுது கொழும்பு கோட்டையில் ஊடாக காங்கேசன்துறை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. நாங்களும் அந்த ரயிலில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சுமார் 6-7 மணித்தியாலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பல சிறப்பம்சம் வாய்ந்த பல நகரங்களை கடந்து காங்கேசன்துறைக்கு சுமார் 12:30 மணிக்கும் 1 மணிக்கும் இடைப்பட்ட காலவேளையிலே சென்றடைவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பிலான விசேட காணொலிகளையும் விசேட செய்தியாளர்களையும் நியூஸ் ஃபெஸ்டினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக நான் ஒளிப்பதிவாளர் யுவான் யசங்கவுடன் ரத்னம் கோகுலன். டிட்வா புயலினால் வடக்கு ரயில் மார்க்கத்துக்கு 14 இடங்கள் அதிகளவு சேதமடைந்திருந்த நிலையில் மீள்புனரமைப்பு பணிகளுக்காக ரயில் மார்க்க சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த இடங்கள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான ரயில்கள் குறைந்த வேகத்துடனேயே பயணித்தன. புயலினால் அதிகமாக சேதமடைந்த குறித்த 14 இடங்களை புனரமைப்பதற்காக மீண்டும் வடக்கு மார்க்கத்துக்கான ரயில் சேவைகள் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்திய அரசின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பங்களிப்பில் இந்த மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.